ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பாருங்கள், திருக்குறளுக்கு முதலில் வைத்த பெயர் பார்த்தீங்கன்னா முப்பால். இரண்டாவது பாருங்கள், திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு கிபி 1812. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1812. மூணாவது பாருங்க, திருக்குறளை முதலில் அச்சிட்டவர் தஞ்சாவூர் ஞான பிரகாசம். நான்காவது, திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. ஐந்தாவது, திருக்குறளில் உள்ள சொற்கள் பார்த்தீங்கன்னா 12,000. ஆறாவது பாருங்க, திருக்குறளில் இடம்பெறாத சொற்கள் பார்த்தீங்கன்னா தமிழ், கடவுள். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மலர்கள் பார்த்தீங்கன்னா அனிச்சம், குவளை. எட்டாவது பாருங்க, திருக்குறளில் இடம்பெற்றுள்ள பழம் பார்த்தீங்கன்னா நெருஞ்சி பழம். ஒன்பதாவது பாருங்க, திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை பார்த்தீங்கன்னா குன்றிமணி. பத்தாவது பாருங்க, திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரங்கள் பார்த்தீங்கன்னா பனை, மூங்கில். 11வது பாருங்க, கோடி என்ற எண் 7 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. 12வது பாருங்க, திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா ஔ. 13வது பாருங்க, திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து பார்த்தீங்கன்னா நீ. 14வது பாருங்க, ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட எழுத்து பார்த்தீங்கன்னா லீ. 15வது, திருக்குறளில் 9 என்ற எண் பார்த்தீங்கன்னா இடம்பெறவில்லை. 16வது பாருங்க, 7 என்ற எண் பார்த்தீங்கன்னா 8 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. 17வது பாருங்க, 70 கோடி என்ற எண் பார்த்தீங்கன்னா ஒரு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. 18வது பாருங்க, திருக்குறளில் 2 அதிகாரங்கள் ஒரே பெயரில் அமைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. குறிப்பறிதல் அந்த தலைப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா பொருட்பாலில் ஒரு அதிகாரமும் அதுக்கப்புறம் காமத்துப்பாலில் ஒரு அதிகாரமும் இருக்குது. 19வது பாருங்க, திருக்குறளை முதலில் மொழிபெயர்த்தவர் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். எந்த லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில். ஆண்டு பார்த்தீங்கன்னா 1730. 20வது பாருங்க, திருக்குறள் 107க்கும் மேற்பட்ட மொழிகளில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 21வது பாருங்க, திருக்குறள் நரிக்குறவர்கள் பேசும் வக்போலி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 22வது பாருங்க, தமிழில் உள்ள 247 எழுத்துக்களில் 37 எழுத்துக்கள் மட்டுமே பயன்படுத்தப்படவில்லை. அதாவது திருக்குறள்ல பயன்படுத்தலாம். 23வது பாருங்க, திருக்குறள் பார்த்தீங்கன்னா உலக மொழிகளில் அதிக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களுள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்தையும் தமிழ் நூல்களில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்திலையும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 24வது பாருங்க, திருக்குறள் தமிழ் மொழியின் முதல் எழுத்தான ஆவில் ஆரம்பித்து தமிழின் கடைசி எழுத்தான இன்னில் முடிந்துள்ளது. 25வது பாருங்க, திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்ட இயல்கள் பார்த்தீங்கன்னா ஊழியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலியல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டுமே கொண்டுள்ளது. 26வது பாருங்க, ஒரு பழமொழி, அதாவது திருக்குறளை குறிக்கக்கூடியது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. இது பார்த்தீங்கன்னா திருக்குறளையும் நாலடியாரையும் குறிப்பிடுகிறது. 27வது பாருங்க, கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இடைக்காட்டார் கூற்று. திருவள்ளுவ மாலையில் வந்துட்டு இருக்குது. 29வது பாருங்க, அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்றது யார் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். 29வது பாருங்க, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இது யாருடைய கூற்று பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்துட்டு பாடுறாரு, புகழ்ந்து பாடுறாரு. 30வது பாருங்க, பொதுமறை தந்த தேவன் பொய் சொல்லா புலவன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை சொல்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில தகவல்கள் எல்லாம் திருக்குறள் சம்பந்தமான ஒரு சில தகவல்களை பார்த்துருக்கோம். கீழே இருக்கக்கூடிய இந்த பிற தகவல்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃபாக வந்துட்டு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்போம், அங்கே பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.